நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். கம்பளி பூச்சிக்கு கண்ணாடி. எதுக்குடி? ஆடி மாசம் புருஷ வீட்ல இருந்தா வீடு விளங்காதான். அப்ப பண்ணையில இருடி. பண்ண படுத்துக்குண்டி. அதெல்லாம் நீ வந்தப்பே படுத்துக்கிச்சு. கிளம்புடி. யோ நான் வரேன்யா. கல்யாணம் ஆகி புள்ள பெத்துட்டான். ஆடியா இருந்தானா உன் புருஷன் பாடியா இருந்தானே. என்னடி அதுக்குள்ள வந்துட்ட? யோ ஆடி மாசம் அம்மா வீட்டுக்கு போய் ஓபி அடிக்கலான்னு பார்த்தேன். எங்க அம்மா ஆடி மாசம்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. குந்தாணி குடும்பமே இப்படிதான் அலையறீங்களா? என்ன ஓனர் பொண்டாட்டி சோகமா இருக்க? காலையில டீ போட போனேன். பால் திரிஞ்சு போச்சு. சமைக்கலான்னு போனேன். அரிசி தீந்து போச்சு. தோசை சுடலான்னு பார்த்தா மாவு புளிக்கவே இல்ல. உப்புமா கிண்டலான்னு பார்த்தா உப்பு இருக்கு, ரவை இல்ல. சரி இளநீ குடிக்கலான்னு தென்னை மரத்தை பார்த்தா தென்னை என்ன பாக்குது. நான் என்னதான் பண்றது? சரி வருத்தப்படாத. இன்னைக்கு உனக்கு நேரம் சரியில்லை. அத தாண்ட நானும் ஆளுகிட்ட சொன்னேன். எனக்கு நேரம் சரியில்லை, என்னை கிண்டல் பண்ணாதன்னு. கேட்டாளா? என்னடி சொல்ற? யார் எங்க? அந்த கிணத்துல போய் பாரு, கதறிட்டு இருப்பா. ஐயோ அருக்காணி உன் மாமா வந்துட்டே. சொல்லுங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக வந்திருக்கம்மா. நான் சொல்ற நேம் லிஸ்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி. மணி செல்வம் அப்பா தான். மாலினி அம்மா தான் இறந்துட்டாங்க. ஓ அப்படிங்களா? ஓகே. மதன் தம்பி மேலே இருக்கான். ஓகேம்மா. ஆனந்த் நான் தான். நானா? அம்மா நான் உங்களை கேட்கலம்மா, உங்களை நான் அப்புறமா கேட்டுக்கிறேம்மா. முதல்ல ஆனந்த் யாருன்னு சொல்லுங்க. இல்ல நான் தாங்க. அம்மா ஐயோ அடிக்கிற வெயில மண்டை வேற பிக்குதுமா. ஆனந்த் யாருன்னு சொல்லுங்கம்மா. என் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கம்மா. யார பாக்குறாங்க? யோ சொல்றேன்ல நான் தான் ஆனந்துன்னு. சும்மா ஆனந்து ஆனந்து. இப்போ நம்புறியா? சரிம்மா நம்புறேன். ஏரே நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், பதில் சொல்றியா? உனக்கு தெரியாம நான் ஒரு பொண்ணோட பேசி பழகிக்கிட்டு இருந்தா. என்னது? இல்ல இல்ல ஒரு பேச்சுக்கு சொல்றேன். பேசி பழகிக்கிட்டு இருந்தா நீ என் மேல கோபப்படுவியா மாட்டியா? சே கோவம்லாம் பட மாட்டேங்க. கோபப்பட மாட்டியா? ஏன்? செத்து போன மனுஷன் மேல யாராவது கோவப்படுவாங்களா? ஏங்க என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? போயிருமா, நான் ரொம்ப அப்செட்டில் இருக்கிறேன். போயிடு. என்ன பிரச்சனை என்கிட்ட சொன்னா தானே தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது உலகத்திலே யார் முக்கியன்ற கேள்வி வந்துச்சுமா. நான் ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் என் ஒய்ஃப் தான் முக்கியம்னு சொன்னேன். அவங்க யாருமே நம்பலம்மா. நீ நிதானமாக இருக்கிறதுனால உன் பொண்டாட்டி மேலே இருக்க பயத்தில் இப்படி பேசுகிற. சரக்கு அடித்ததுக்கப்புறம் இதே மாதிரி பேசுவியான்னு கேட்குறாங்கம்மா. நான் எவ்வளோ குடித்தாலும் இதே தாண்டா சொல்லுவேன்னு சொன்னேன். அப்பவும் அவங்க நம்பலம்மா. என்னையே சேலஞ்சுக்கு கூப்பிட்றாங்கம்மா. சேலஞ்சுக்கு கூப்பிட்றாங்க. என்ன சேலஞ்சுங்க? உன்னால் ஆஃப் அடிக்க முடியும்ல? ஆஃப் அடித்ததுக்கப்புறம் என் பொண்டாட்டி தான் முக்கியம்னு சொல்லு, அப்போ நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. சொல்கிறாங்க. அப்புறம் என்னங்க? ஆஃப் அடிச்சுட்டு சொல்லுங்க. அதில் தாம்மா ஒரு சின்ன பிரச்சனை. இந்த காம்படிஷனே கோவாவில் ஒரு பப்பில் தான் நடத்துவேன்னு சொல்கிறாங்கம்மா. கோவாவோ கீவாவோ எங்கனாலும் நீங்க போறீங்க, ஜெயிக்கிறீங்க. நீங்க ஜெயிக்கிறதா எனக்கு முக்கியம். இப்படியெல்லாம் நான் சொல்லுவேன்னு கனவுல கூட நினைக்காதீங்க. நீங்க எங்கேயும் போக வேண்டாம். ஏண்டி நீ சாதா கோழி சாதா முட்டை போடுற, அப்ப நெருப்பு கோழி அவிச்ச முட்டை போடுமா? இல்லடி ஆம்லெட் போடும். வெங்காயம் வெட்டி எடுத்துட்டு போறியா? முளைக்காதடி மூளை சத்தவள. அதுவும் எங்கள மாதிரி சாதாரண முட்டை தான் போடும். எனக்கு தான் முத பரிசு. நான் விட்டுருவேனா? நான் எப்படி செலவு பண்ணிருக்கேன் தெரியுமில? திருவிழாவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கிரீடத்தோட எங்க கிளம்பிட்டீங்க? நாங்க மிஸ் தென்காசி அழகி போட்டிக்கு போறோம். மிஸ் தென்காசியா? உங்களை எல்லாம் பார்த்தா தென்காசியை விட்டு மிஸ் ஆகி போற மாதிரில இருக்கு. தென்காசி